பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். வாங்க, இந்த வசனத்து மூலமாக தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை பார்க்கலாம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். என்னென்னா, அழகாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருத்தருக்கு நீ என்ன செய்றியோ அதை நீ எனக்கே செய்கிறன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏசப்பா எவ்வளோ அன்பான தேவன் பாருங்கள். அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் நமக்கு நிறைய தந்திருக்கார். ஆனால் அவருக்கு நம்ம செய்கிறதுக்கு ஒரே ஒரு அழகான ஒரு பாயிண்ட் வந்து இதுதான். இந்த சிறியருக்கு செய்ய நேரம் அது அவருக்கு செய்கிறதா கருதப்படுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க நம்ம தான் நிறைய பச்சாதாபம். அப்படின்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒன்றில் அவங்க நல்ல வசதி படைத்தவங்க, நல்ல செல்வாக்குள்ளவங்களாக இருந்தால், அல்லது நமக்கு பிடிச்சவங்களாக ரொம்ப அழகாக இருந்தால், இப்படிலாம் பார்த்து தான் நம்ம பழகுவோம், பேசுவோம், உதவிச்சோம். ஆனால் நம்ம தேவனுடைய பார்வையில் பச்சாதாபம் உள்ளது கிடையவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏழையும் அவரோட பிள்ளை தான், பணக்காரனும் அவரோட பிள்ளை தான். அவர் வேற்றுமை பார்க்கவே மாட்டார். அவ்வளோ அழகான தேவன் நம்மளுடைய தேவன், அன்பான தேவனும் நமக்கு கிடச்சிருக்கார். ஃபஸ்ட்டு இந்த சிறியவர்னா யாருன்னு பார்க்கலாம். உதவி தேவைப்படுகிறவர்கள், கவனிக்கப்படாதவர்கள், பசித்தவர்கள், தாகப்பட்டவர்கள், துன்பத்தில் இருக்கும் ஒருவர், நம்மள முக்கியமே இல்லைன்னு நினைப்போம்ல, கருதுவோம்ல, அவங்க எல்லாம் தான் சிறியவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எதாவது நீ செய், நீ அதை எனக்கே செய்கிற, அப்படி தேவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். அதே மாதிரி அவங்களுக்கு செய்கிற உதவின்னா என்ன? ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்கிறது ஒரு உதவி தான். பசியாக இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்குறதும் ஒரு உதவி தான். கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறத நம்ம அந்த கஷ்டத்தை கேட்குறோம்ல, அதுவும் ஒரு உதவி தான். மனம் உடஞ்சி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம், அது ஒரு உதவி தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஒரு நோய்வாயே பட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆறுதலாக, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுலேருந்து சுகம் கிடச்சிரும், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, இதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு, உங்களுக்கு கிடச்சிரும், அது அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அது குணமாகதோ இல்லையோ, நீங்கள் பேசின எனக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சு, அவங்களுக்கு சொகாச்சுன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு என்ன தோணுன்னா, என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சொகாச்சுன்னா எனக்கும் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இன்னிலேருந்து உங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல், ஏதாவது ஒரு வருத்தத்தில் உங்கள்கிட்ட சொன்னாங்களா, காது கொடுத்து கேளுங்க, ஒரு ஆறுதலாக சொல்லுங்கள். தேவன் அதை உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி தேவன் ஏசப்பா ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, இந்த சிறியருக்கு செய்கிறது எனக்கே செய்கிறேன்னு? ஏன்னா ஏசப்பா மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறார். அவருக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைங்க, நமக்கு அவர் பிதா, அப்பா. நம்ம எப்படி சொல்ல, ஒரு குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்க, நம்ம குழந்தை இப்போ ரோட்டில் எங்கேயா போயிட்டுருக்கு, அது கீழே யாராவது தூக்கி விட்டால் நமக்கு எப்படி நம்ம போய் அவங்கள்ட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் என் குழந்தைய தூக்கி, அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் வரோம், அந்த சிறியருக்கு உதவி செய்யணும் வரோம். ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். என் மக எப்படி நடந்துக்கிறா, என் மக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா, அப்படி நினைப்பார். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம பண்டிகையின் காலத்தில் இருக்கோம், நம்ம கிறிஸ்மஸ் டைம் இப்போ நெருங்கி வரப்போகுது. நான் என்ன சொல்லுவேன், நம்மளை சுற்றி நிறைய சிறியர் இருப்பாங்க. நீங்கள் முடிஞ்சால் ஒரு நேரம் ஃபுட்டாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக ஏசப்பா அதில் ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம அந்த சிறியருக்கு செய்கிறத தேவன் பார்வையில் அவருக்கு என்னப்படுது, அதே மாதிரி ஏசப்பா அதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு வசனம் படிச்சிருக்கேன்னா, நான் பசியாக வந்தேன், நீ உணவு தந்த, நான் ட்ரெஸ் இல்லாமல் வந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க? அப்போ அந்த சிறியர் தான் நம்ம அவங்களுக்கெல்லாம் செய்கிறது எல்லாமே நம்ம தேவனுக்கு செய்கிறோன்னு அர்த்தம். இந்த பண்டிகை காலத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்காவது நம்ம செய்யலாம். ஏசப்பா அவங்கள பெருசாக ஆசீர்வதிப்பாங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்கள் நிமித்தம். ஒரு சின்ன ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த சிறியருக்கு உதவி செய்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இந்த கேட்குற ஒவ்வொருத்தவங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க இன்றைக்கி செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு மூலம் சிறு ஜெபத்தை ஏற்கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரேஸ் தி லார்ட்.